தேசிய தலைவர் இமானுவேல் சேனார் அவர்களுடைய 67வது குருபூஜை தின விழாவை ஒவ்வொரு ஆண்டும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வருடம் 4/9/2024 அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதில் கலந்து கொண்ட தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பூமிராஜ போனார் அவர்களிடம் ஐயா வணக்கம். இந்த குரு பூஜை விழாவில் கலந்திருக்கீங்க. குரு பூஜை தின விழாவில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்திய விழாவில் கலந்திருக்கீங்க. தங்களுடைய மனநிலைமை என்ன, இது பற்றி ஒரு சின்ன கருத்து ஐயா. மதுரை தேவேந்திர அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்துகிற இந்த 67வது குரு பூஜை விழாவில் கலந்துக்கிறதுல இது முதல் தடவை. நான் ஐயா இமானுவேல் ஐயாவுடைய குரு பூஜை விழாவில் பரமக்குடியில் நம்ம கலந்துக்கிட்டோம். அங்கே நல்ல வரவேற்பு. ஏன்னா அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு கூட்டிகிட்டு போனோம். தமிழர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு நடப்பயணமாக போனோம். அதில் அனைத்து எத்தனை சமுதாயம் இருக்கிறாங்களோ அத்தனை சமுதாயத்தையும் கூட்டிகிட்டு போனோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்கள் அனைத்து சமுதாய உறவுகளையும் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இது என்னன்னா ஒரு இணக்கத்தை உருவாக்குறது, இந்த ஜாதி மோதல்களை வருங்காலங்களில் இருக்கிற இளைஞர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு எல்லா சமுதாயத்துக்கும் சமமாக கிடைக்கணும். நம்ம சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறதுனால வழக்குகள், சிறைச்சாலை செல்றதுனால பல குடும்பங்கள் இதாயிருக்கு. இனிமேல் ஒற்றுமைப்படுத்தணும், எல்லா சமுதாயத்துக்கான தேவைகளை எல்லா பேரும் இது பண்ணணுன்றது ஐயாவுடைய குரு பூஜை விழாவில் இன்னைக்கு மாணவர்கள் நடத்துகிற இந்த விழாவில் கலந்துருக்கிறோம். இனி அடுத்து வர செப்டம்பர் 11 நம்ம பரமக்குடியில் கலந்துக்கிறோம். நடத்தும் ஒவ்வொரு விழாவிலையும் தாங்களை காண முடிகிறது. உங்களுக்கு தாங்கள் சார்ந்த சமூகம் சார்பாக எதிர்ப்புகள் எதுவும் வந்தது இல்லை? எனக்கு எதிர்ப்பு வந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன காரணம்னா, நான் எனக்கு பிடிச்சிருக்குது, சில பேர்த்துக்கு பிடிக்காதுன்றக்கா நான் வாழ முடியாதுல்ல. எனக்கு என்ன சாப்பிடணுன்ற நான் தான் தீர்மானிக்கணும். அடுத்த ஆள் சாப்பிட்டா என்னுடைய ஏவாவூர் நம்பிடாது. அது போக எந்த சமுதாயத்துக்குனாலும் நம்ம போவோம். இப்ப தேவேந்திர சமுதாயம் ஐயா பசுபதி பாண்டியன் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறோம். தேவேந்திர சமுதாயம் எத்தனை ஃபங்க்ஷன் வச்சாலும் நான் அதில் கலந்துக்கிறோம். அது என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம். அதை என் சமுதாய மக்களுக்கு புரிதல் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அவங்க ஒரு மாதிரியா தவறாக சித்தரிச்ச காலம் போய் இப்போ அவங்களே ஏற்றுக்கிட்டு நீங்கள் போகிற பாதை நல்ல பாதை, இதை நீங்கள் பயணம் பண்ணுங்க, எல்லா சமுதாயத்தை அரவணைத்து செல்லுங்கன்ற அதை அவங்களே எடுத்து போடுறாங்க இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குகள்ல பதிவுல. வரும் அதாவது பல்வேறு விழாக்கள்ல வரும் இடங்களில் வேளாளர்களுடைய அணுகுமுறை எப்படி? எனக்கு தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் ஃபுல்லாவே நல்ல வரவேற்பு, நல்லா என் மேல பற்று வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் அதனாலதானே அதிகமா எனக்கு அவங்க கூட பயணம் பண்றோம். எனக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து என்னை வரவேற்கிறதுனால தானே அந்த இடத்துக்கு நம்ம முதல்ல போகணும்னு தோணுது. நிச்சயமாயா. வருகின்ற 67வது குருபூஜை விழாவிற்கு ஐயாவுடைய நினைவிடத்திற்கு தாங்கள் எத்தனை வாகனங்களில் செல்ல திட்டமிட்டு? இப்ப நாங்க இங்க இருந்து ஒரு 10 வண்டி ரெடி பண்ணியிருக்கிறோம். மதுரையில இருந்து மட்டும் எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பா போயிட்டு அங்க போய் பரமக்குடியில இருந்து தாய் தமிழர் கட்சி பீமா பாண்டியன் தலைமையில நம்ம பயணம் பண்ணோம். அதாவது மாற்று சமூக சில எல்லா அமைப்பு, எல்லா சமுதாயத்தில அது போல சிலர் வலைதளங்கள்ல தவறான கருத்துக்களை அவர் வெட்டப்பட்டவர் என்றும் அது போன்ற வாசகங்களை பயன்படுத்தினால் அது தாங்கள் இருந்த கன்னடத்தில் அது அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். நம்ம நான் நடந்து இதாயிடுச்சு. இனி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒற்றுமைப்படுத்தணும். ஏன்னா ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவர் இறப்பை வச்சு நம்ம அரசியல் பண்ற கால இனிமேல் இந்த சமூகம் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக முன்னேறணும். அவங்க கல்வியில வேலை வாய்ப்புல முன்னேறணும். அவங்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு எல்லா சமுதாயத்தையும் ஒற்றுமைப்படுத்தணும். தொடர்ந்து சமூகங்களோடு ஒன்றிணைய உங்களுக்கு எப்பயுமே யாதவ தேசிய தாய்நாடு மக்கள் கட்சி துணை நிற்போம். நன்றி.